தமிழன் உலகம் முழுவதையும் ஆட்சி செய்தான் என்று நாம் பெருமையாக சொல்லிக் கொள்வதுண்டு. அதெல்லாம் வெறும் வாய்ச்சொல் கிடையாது. அதற்கான ஆதாரங்கள் உலகெங்கும் கொட்டி கிடக்கின்றன. அதில் ஒரு அதிசயமான விஷயம் என்ன தெரியுமா? உலகிலேயே பெரிய கோவில் தமிழனால் கட்டப்பட்டது. அதுவும் பல அதிசயங்கள் நிறைந்த கோவில்தான் கம்போடியாவின் அங்கோவாட் கோவில். உலகின் 8வது அதிசயம் அப்படித்தான் சொல்கிறார்கள். அது உண்மையோ இல்லையோ, ஐக்கிய நாடுகள் சபையின் கல்வி கலாசார அமைப்பான யுனெஸ்கோவினால் உலக பண்பாட்டு சின்னம் என்ற சிறப்புக்குரிய தகுதி பெற்ற வழிபாட்டு தலம் இது. இந்த மாபெரும் கோவிலின் பரப்பு 400 ஏக்கருக்கும் அதிகம். கிறிஸ்துவுக்கு பின் 1113 ஆண்டு தொடங்கி 1150 ஆண்டு வரை ஏறத்தாழ 37 ஆண்டுகள் கட்டப்பட்ட இந்த கோவில் ஒரு விஷ்ணு கோயில். இது ஒரு இந்து புத்த கோயிலாகும். முதலில் இந்து கோயிலாக கட்டப்பட்டு பிறகு புத்த கோயிலாக மாற்றப்பட்டது. இக்கோயில் 900 வருடம் பழமையானதாகும். அந்நாட்டிற்கு அதிகமாக வருவாய் ஈட்டித்தரக்கூடிய சுற்றுலா தலமாகவும் இது விளங்குகிறது. கெமர் மொழியில் அங்கோர் என்றால் நகரம் என்று பொருள், வாட் என்றால் கோயில் என்று பொருள், அங்கோவாட் என்றால் கோவில் நகரம் என்று பொருள். இதன் உண்மையான பெயர் பரம் விஷ்ணுலோகா என்பதற்கு சமஸ்கிருதத்தில் விஷ்ணுவின் தங்கும் இடம் என்று பொருள். இக்கோயில் முதலில் மகாவிஷ்ணுவிற்காகவே கட்டப்பட்டதாகும். பிறகு 12ஆம் நூற்றாண்டில் இது புத்த கோயிலாக மாற்றப்பட்டது. இக்கோயில் மேருமலையை குறிப்பது போன்றே கட்டப்பட்டதாகும். இந்து புராணத்தின்படி மேருமலை உலகின் நடுவிலே அமைந்திருப்பதாகும். இதுவே காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு, அழிக்கும் கடவுளான சிவன், படைக்கும் கடவுளான பிரம்மன் மற்றும் தேவாதி தேவர்கள் குடியிருக்கும் இடம் என்று நம்பப்படுகிறது. அங்கோவாட் கோயிலை கட்டுவதற்கு 30 வருடங்கள் ஆகியிருக்கும். இக்கோயிலை கட்ட 3 லட்சம் பணியாட்களும் 6000 யானைகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 12ஆம் நூற்றாண்டில் சூரியவர்மனால் கட்டப்பட்ட இக்கோயில் எந்த இயந்திரமும் இன்றி கட்டப்பட்டிருக்கிறது. கோயிலின் சுவர்களில் எண்ணற்ற சிலைகளை வடிவமைத்து வைத்திருப்பது இக்கோயிலுக்கு மேலும் அழகை கூட்டுகிறது. இக்கோயிலில் ராமாயண மகாபாரத சம்பவங்கள் சிலைகளாக செதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கோவாட் கோயில் நடைபாதையில் 7 தலை நாகத்தின் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. 7 என்னும் எண் இறைவனை அடைய சூட்சமம் நிறைந்த எண்ணாக கருதப்படுகிறது. இச்சிலை சக்தி, தண்ணீர் மற்றும் வளம் போன்றவற்றை உணர்த்துகிறது. நுழைவு வாயில் வழியே கோயிலின் வித்தியாசமான ஜன்னல்கள், கதவுகள், மிக நீண்ட பிரகாரங்கள், 2000க்கும் மேற்பட்ட பல தோற்றங்களில் தேவ மங்கையரின் சிலைகள், பொத்தாமரை குளம், கோபுர நுழைவாயில் பகுதியில் புராண காட்சிகள், அத்துடன் 2ஆம் சூரியவர்மனின் அரசவை காட்சிகள் தத்ரூபமாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. அனைத்துமே இந்து கோயில் என்பதற்கான சாட்சியங்கள் ஆகும். கம்போடியா வரலாற்றில் பொற்காலமாக வர்ணிக்கப்படும் கெமர் பேரரசு ஆட்சியின் மன்னர்கள் சைவ வைணவத்தை பின்பற்றி வாழ்ந்தனர். சில மன்னர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றினர். இவர்கள் அங்கூர் நகரிலும் அதனை அடுத்துள்ள பகுதிகளிலும் பல இந்து பௌத்த கோயில்களை உருவாக்கினர். அவை இன்றும் தலை சிறந்த பாரம்பரிய பன்னாட்டு சின்னமாக உள்ளன.
இப்படி இந்து பௌத்த மதங்களை மாறி மாறி பின்பற்றிய அமைச்சர்கள் அங்கோவாட் கோயிலில் 8 கைகளுடன் கூடிய 15 அடி உயர விஷ்ணு சிலையை வைத்துள்ளனர். அந்த சிலை நீண்ட காதுகள், உயரமான கொண்டையுடன் புத்தரை போன்று உள்ளதால் நாளடைவில் இது புத்த கோயிலாகவே மாறிவிட்டது. இந்த கோயில் என்பதால் இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனம் இக்கோயிலை புதுப்பித்து கொடுத்துள்ளது. ஒரு நாட்டை பற்றி நாம் பேச வேண்டிய முக்கிய காரணம், நம் கலாச்சாரத்தை பெரிதும் கொண்ட நாடு அது. எல்லா நாட்டு சுற்றுலா பயணிகளும் அங்கோவாட் கோயிலை பார்க்க திரள்கிறார்கள். ஆனால் இலங்கையர்களின் எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணும் அளவு தானாம். எனவே அதிசயமும் அழகும் கலைநயமும் ஆச்சரியங்களும் கொண்ட இந்த அங்கோவாட் கோயிலை வாழ்வில் கண்டிப்பாக ஒரு முறையாவது சென்று பார்த்துவிட்டு வர வேண்டியது அவசியமாகும்.